அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெளிவின் வழி. இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல். இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, இறந்தவர்கள் பெயருக்கு நாம் அர்ச்சனை செய்யலாமா? அந்த நபர் கேட்குறாங்க, இறந்தவர்களுடைய பெயருக்கு நாம் அர்ச்சனை செய்தோம்னா அவர்களோட ஆத்மா சாந்தி அடையுமா? அப்படி இறந்தவங்களுக்கெல்லாம் அர்ச்சனை பண்ணுறது நல்லதா சரியா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொருவர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நான் ஒரு கிறிஸ்துவன், நான் ஜெபம் செய்யும்போது என்னுடைய ஆத்மா என்பது எந்த விதமான துன்பமும் படாமல் அது சாந்தி அடைய வேண்டும் அப்படின்றதுனா வேண்டணும்னா ஜெபம் செய்ய வேண்டும் என்றால் என்னுடைய பெயர் என்ன, என்னுடைய கணவரின் பெயர் என்ன, அவர் வயது என்ன, இதெல்லாம் சொல்லி நான் ஜெபம் செய்ய வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவதுங்க, உங்களுடைய பிரதானமான நோக்கம் அப்படிங்கிறது அவரை சாந்திப்படுத்துவதா இல்லது அவருக்கு அர்ச்சனை செய்வதில் இருக்கிறதா அப்படின்றதில் கவனம் தேவை. கேட்குற கேள்வி என்பது உங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நுண்ணியமாக நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களோட கவனம் சிதறி இருப்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போது அர்ச்சனை செய்வது நான் சரின்னு சொல்கிறேன்னு வைங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அர்ச்சனை பண்ணுறது சரின்னு சொல்லியிருக்காரு, அப்போ நாம் அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னு உங்கள் மொத்த கவனமும் அர்ச்சனைக்கு ஒரு மகிமை இருக்கிறது, இந்த அர்ச்சனை செய்து விட்டால் அவர் சாந்தி அடைந்து விடுவார், இல்லைனா அர்ச்சனை செய்து விட்டால் இது கிடைக்கும் அது கிடைக்கும்ன்றதில் போயிடும். இப்படி தான் இறந்தவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய வழிபாடு என்பது ஒரு ரிச்சுவல்ஸாக மாறி போனதுக்கான காரணம் என்னென்னா, அந்த ரிச்சுவல்ஸ் மேலே நம்பிக்கை வந்துருச்சு, இறந்தவர்களுடைய ஆன்மை மேலே நமக்கு கவனம் போயிடுச்சு. இப்போது ரிச்சுவல்ஸ் இப்போ நான் அர்ச்சனை செய்யலாம்னு சொல்லிட்டேன், அது உங்களுக்கு ஓகே. இப்போது ஃபுல்லாக உங்களுக்கு அந்த கவனம் என்பது எப்படியோ அர்ச்சனை பண்ணிட்டேன், இனி கடவுள் பார்த்துக்குவாருன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அப்படி கான்ஃபிடென்ஸ் வர தப்பு இல்லை. ஆனால் உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறவர் இறந்தவரோட ஆத்மாவுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக அவர் சாந்தி அடைய வேண்டும் அப்படின்ற அந்த பிரதான நோக்கத்திலிருந்து சற்றே விலகி அதுக்கு முன்னால் கொண்டு அர்ச்சனை கொண்டு நிறுத்திடுறீங்க. இப்போ அதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு தான் அர்ச்சனை, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள்ளே என்ன நினைக்கும்னா, அப்போ ஒரு அர்ச்சனை மாதிரி ஏதோ ஒன்று பண்ணோம்னா நம்ம அவர் சாந்தி அடைகிறதுக்கு நம்ம ஏதோ பண்ணலாமேன்னு சொல்லி அவரை சாந்திப்படுத்துவதில் உங்களுடைய கவனம் போகிறதுக்கு பதிலாக ஏதோ ஒன்று செஞ்சால் அவர் சாந்தி அடைவார்னு சொல்லி அந்த ரிச்சுவல் மேலே தான் மறுபடியும் எம்பவர்மெண்ட் போகும். அப்போ உங்களுடைய உள்நோக்கம் என்னவாக இருக்கணும்னா, அவர் சாந்தி அடைய வேண்டும் என்பதில் மட்டும்தான் இருக்க வேண்டும். நீங்கள் அர்ச்சனை செஞ்சாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி, இப்போ அர்ச்சனை செய்யணும்னு கோயிலில் அர்ச்சர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் செய்ய வேண்டாம்னு தான் சொல்லுவார். அது குழந்தைகளுக்கு, ஒரு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பண்ண வேண்டாம் பார், உயிரோடு இருக்கிறவங்களுக்கு தான் அர்ச்சனை, இறந்தவங்களுக்கெல்லாம் அர்ச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். சில பேர் கடவுள் பேருக்கு அர்ச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதில் மறுபடி கவனம் செலுத்தாதீர்கள். கோயிலில் போயிட்டு நீங்கள் எந்த கோயிலில் அர்ச்சனை பண்ண, ஒரு சிவன் கோயிலில் போய் நீங்கள் அர்ச்சனை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இப்போ அர்ச்சனை பண்ணுறதுக்கு பதிலாக அவங்களுடைய ஒரே நோக்கம் என்பது அவர் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதில் மட்டும்தான் இருக்கிறதுன்னு சொன்னால், நீங்கள் சிவன் முன்னால் போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கண்ணை மூடி உங்களுடைய கணவரினுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும்னு உளப்பூர்வமாக உருகி வேண்டிங்கன்னா நீங்கள் அர்ச்சனை செய்துவிட்டு ஒரு திருப்தி கிடைக்கிது பார்த்தீங்களா, அதை விட பவர் உங்களுக்கு நீங்கள் செய்த அந்த ஆத்மார்த்தமான அந்த தியானத்தில் கிடைக்கும், இல்லைன்னா அந்த பிரார்த்தனையில் கிடைக்கும். அப்போது நீங்கள் அவரை தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட, அவரை தொடர்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நினச்சிங்கன்னா கூட, அவரை பிரதானப்படுத்தி அவருடைய ஆத்மா சாந்தி அடைதலை பிரதானப்படுத்தினால் மட்டும்தான் நீங்கள் ஒரு ரைட் ஸ்டேட் ஆஃப் பீயிங்கில் இருப்பீங்க. இல்லைன்னா இது செஞ்சிட்டோம், இதுக்கு பவர், இது செய்ய முடியலையே, இப்படி செஞ்சிருந்தாலும் ஒரு வேளை ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்குமா, இல்லை செய்யலாமா வேண்டாமான்ற இந்த ரிச்சுவல்ஸ் மேலே கவனத்தை ரெண்டாவது பட்சமாக தள்ளிடுங்க. உங்களுக்கு எது ஒரு ஆர்வம் தருகிறது, ஒரு பவர் தருது, ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க, நிறைவாக ஃபீல் பண்ணுறீங்க, அதை செய்யுங்கன்ற நான். அதனால தான் இறந்தவர்களை சாந்திப்படுத்தும் ஒரு தியானம்னு நான் சொல்லிக் கொடுத்தேன். அதே மாதிரி நீங்கள் ஜீசஸுக்கு ப்ரே பண்ணணுன்னு சொன்னாலும் உங்கள் கணவரினுடைய பெயர் என்ன, வயது என்ன, இறந்த தேதி என்ன, என்னுடைய பெயர் என்ன, அதெல்லாம் தேவையில்லை. என் கணவரனுடைய ஆன்மா சாந்தி அடையணும் இறைவான்னு கண்ணை மூடி பவர்ஃபுல்லாக பிரார்த்தனை பண்ணிங்கனாலே போதும். சரிங்களா? அதுதான் விஷயம். இப்போது அதனால் பிரதானமான நோக்கம் எது அப்படின்றதில் மட்டும் கவனம் செலுத்துங்க. இப்போது நிறைய பேர் ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் போடுறாங்க, அவர்களுடைய பிரதான நோக்கம் எதுன்னு பார்க்கணும். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சின்ன பையன், ஒரு குட்டி பையன் அகோரி அப்படின்னு சொல்லி அவனை வச்சு நிறைய வீடியோஸ் அது சம்மந்தமாக அவன் நல்லவன் இல்லைன்னு சொல்லி அது சம்மந்தமாக நிறைய பேர் பேசுகிறதும், இது சம்மந்தமாக நான் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், கொஞ்சம் அப்பப்போ பார்த்தேன். அப்போ அப்படிங்கும்போது அவர்களுடைய இந்த பிஹைண்ட் வுட்ஸ், இந்தியா கிளிட்ஸ் இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் அவர்களை போய் சந்திக்கும்போது அவர்களுடைய பிரதான நோக்கம் என்னென்னு பாருங்கள். மக்களுக்கு எது உண்மைன்னு எடுத்து காட்டுறதா, இல்லை உண்மை என்றால் உண்மையிலேயே இவர் உண்மையான அகோரியா இல்லை போலி அகோரியா, உண்மையான அகோரி என்பவர் யார், அதனுடைய தகுதி என்ன, எப்படி இருக்கணும்னு சொல்லி அவங்கள
ஒரு புரிதலை கொண்டு வரதா? எதுவுமே கிடையாது. என்டர்டெயின்மெண்ட். அவரை பொறுத்த வரைக்கும் அந்த சிறுவன் அவன் நல்லவனோ கெட்டவனோ அதை விட்டுருங்க, அவனை வைத்து இவர்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பில்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த சிறுவனும் இந்த என்டர்டெயின் மூலமாக நமக்கு விளம்பரம் கிடைக்குன்னு நினச்சிருக்கலாம், அது வேறு விஷயம். அப்போது இந்த நிருபர்கள் வந்து அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றாங்க இல்லையா, தட்டத்தில் சாமி கும்பிட்டு தான் அந்த இதை ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் சாமியை கும்பிடுறது. ஏன்னா அவர்களுடைய பிரதான நோக்கம் என்பது ஆன்மீகம் அல்ல, என்டர்டெயின் மூலமாக கிடைக்கக்கூடிய வணிகம் மற்றும் வியாபாரம். இவங்க என்ன சொல்லுவாங்க, போலி சாமியார்கள் ஆன்மீகத்தை வந்து இப்படியெல்லாம் தப்பாக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லுவாங்க. அதே தப்பை தான் நீ செய்கிற. நீ மட்டும் ஏன் ஆன்மீகத்தை தவறாக பயன்படுத்துகிறாய்? ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நீ ஆன்மீகத்தையே மாற்றுற. அப்போது ஆன்மீகத்தினோட புனிதத்தன்மை கெடுதல் இல்லையா? அப்போது உங்களுடைய பிரதானமான நோக்கம் என்னவாகணும்னு சொன்னால், டு ப்ராபகேட் ரைட் ஸ்பிரிச்சுவாலிட்டி, டு ப்ராபகேட் த ட்ரூத். எது உண்மையோ அதை கடத்துவதில் இருக்க வேண்டும் இல்லையா? இந்த உதாரணத்துக்கு ஏன் சொன்னேன்னா, உங்களுடைய அன்புக்குரியவர்னா அன்புக்குரியவர், அதுக்கு அந்த அடைமொழியிலே எல்லாமே இருக்குது. அப்படிங்கும்போது அவர் தான் பிரதானமாக இருக்க வேண்டும். ரிச்சுவல்ஸ் ரெண்டாவதாக இருக்கணும். நீங்கள் நாளைக்கு ஒரு சடங்கோ சம்பிரதாயமோ பண்ணுறீங்கன்னு சொன்னால் கூட அவர் நினைவாக அவரோடு இருந்தபோது நல்ல நினைவுகள் இருக்கும் பார்த்தீங்களா, அதையெல்லாம் அசை போட்டவாறு தான் நீங்கள் அந்த சமையலை செய்யணும், படையல் வைக்கணும். வெறுமனே ஒரு காகத்துக்கு சாப்பாடு வச்சு காக்கா எடுத்துருச்சுன்னா நல்லது, காக்கா எடுக்கலைன்னா நல்லது இல்லைன்னு போனீங்கன்னா, காக்கா எடுத்தாலும் சரி எடுக்காவிட்டாலும் சரி உங்களுக்கு பலன் கிடையாதுங்கிற நான். ஏன்னா யூஆர் நாட் கனெக்டிங் வித் யுவர் ட்ரூ செல்ஃப். உங்களுடைய வைப்ரேஷனே ரைஸ் ஆகலை. அப்போது இதெல்லாம் என்னென்னு சொன்னால் ஒதுக்கி தள்ளிட்டு, எந்த வழிபாட்டு முறை எனக்கு உற்சாகம் தரும், ஆர்வம் தரும் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதே கோயிலில் போய் நான் பவர்ஃபுல்லாக ஒரு 1/2 மணி நேரம் அந்த சிவனை பார்த்துட்டு தியானம் பண்ணி நான் பண்ணேன்னா, இதை விட எனக்கு நான் பவராக ஃபீல் பண்ணுறேன்னா அதை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ரிச்சுவலில் எதுவுமே இல்லை, உங்களோட வைப்ரேஷனில் இருக்க எல்லாமே. சரிங்களா? இதில் உங்களுக்கு ஒரு தெளிவும் புரிதலும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். உங்கள் பர்சனல் வாழ்க்கை சம்மந்தமான கேள்விகள் இருக்குது, அதுக்கு எங்கிட்ட நிறையா டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது, தனிப்பட்ட ஆலோசனைகள் வேண்டும் அப்படின்னா நீங்கள் ஒரு பெய்ட் கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம். கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக. என் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லைன்னா ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. கால் செய்வதை தவிர்க்கவும். இல்லை உங்களோட கேள்வி என்பது சிறிய கேள்வி மட்டும்தான்னா எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சாலே போதும். கவுன்சிலிங் புக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கவுன்சிலிங் என்பது வந்து ஒரு 1/2 மணி நேரம், எனக்கு 1 மணி நேரம் தேவை அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு நீங்கள் போகும்போது மட்டும்தான். ஒரு 5 நிமிஷம் மட்டும்தான் அப்படின்னு சொன்னால் அந்த கண்டென்ட்டை நீங்கள் ஒரு கொஷினாகவே போட்டிங்கன்னா போதுமானது. நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம்.